என்ன பாவமாக பார்க்குற? அப்படி தான் இருக்கு நம்ம. அப்படி பார்க்குறேன். காலையில் சத்து மாவு குடிக்க சத்து மாவு. ஆனால் ஜிம்முக்கு போகலை இன்னைக்கு. நினச்சேன் முடியலையே, உடம்பு துவைக்கலாம் எப்படி போகிறது, 4 போக வேண்டியதான். இன்றைக்கி வந்து ரெக்கவரி டே, ரெஸ்ட் டே. சரி குடிக்கலாம். ஒருத்தவங்க வந்து மார்க்கெட்டுக்கு, ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். எல்லாம் கொஞ்சம் ஒரே மாரி இருக்கு, மாற்றமே தெரியலையே. ஒன்றா கொள்ள கொண்டாது பூவை கடிச்சு சாப்பிட்டுருச்சு தெரியுமா? ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல எகிரி என் மண்டையில. அம்மாவும் தங்கச்சியும் இப்போ எங்கே வந்திருக்காங்க? சுகர் டெஸ்ட் கொடுக்க வந்திருக்காங்க. ஃபுட்டு, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டும் கொடுப்பாங்களா? ஸோ ஓகே, அதனால் இந்த கேப்பில் நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்துட வேண்டியதான். போகலாமா மார்க்கெட்டு? என்னைக்கு இல்லாத அளவில் இன்றைக்கி கூட்டம் ரொம்ப பீக்கில் இருக்குது. செம கூட்டமாக இருக்குது. சீசன் நல்லா மாலை போட்டு முடிஞ்ச சீசன்றதால எல்லாம் இவ்வளோ கூட்டமாக இருக்கலாம். ஒரு 1/2 கிலோண்ணா. ஆய கொடுத்த கேப்பில் மார்க்கெட் போயிட்டு வந்துடும். காய்கறி வாங்கணும், அதனால் அவங்க அந்த காய்கறி வாங்க போகிறாங்க. தக்காளி, பீன்ஸு, கேரட் எல்லாம் கிலோ 280 ரூபா ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் இப்போ கிரிக்கெட்டு போட்டி நடக்குது. ஓகே, மார்க்கெட் வேலை முடிஞ்சிருச்சு, வண்டி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஸ்மூதி கிடைக்குமான்னு பார்க்க போகிறோம் ஒரு கடைக்கு. பொங்கல் பரிசு வாங்கிறதுக்காக ரேஷன் கடையில் எவ்வளோ கூட்டம் இன்னைக்கு. ஸோ இங்கே பொங்கல் வரப்போது கரிநாளுக்காக இந்த ஆறுலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்தது அவளுக்கு மயக்கம் வந்துருச்சான், அதனால் சபிக்கு ஜூஸ் வாங்கலாம் வந்தோம். மூஞ்ச காட்டுமா? சூப்பராக இருக்கு. இங்கேயும் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ மம்மி முடிச்சுட்டு வரத்துக்கு மணி 12:45 ஆகிடுங்களாம். ஸோ வாங்கின சிக்கனையும் இறாலையும் நாங்களே போய் குக் பண்ண போகிறோம். ஓகே, எல்லாம் வாங்கியாச்சு, தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் எப்போ சமைச்சு எப்போ நம்ம சாப்பிட்டு எப்போ வெளியே போகிறோம் போங்க. ஏறுங்க.